மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர கால வாகனங்கள் செல்ல மாற்றுப்பாதை அமைத்து தர அரசு முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை திண்டுக்கல் 4 வழி சாலையில் நாள்தோறும் விபத்துகள் நடந்து வரும் நிலையில் காயமடைந்தோர் மற்றும் உயிருக்கு போராடுபவர்களுக்கு ஆம்புலன்ஸ் உதவியுடன் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையில் தான் அவசர சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. இந்த மருத்துவமனைக்கு பேருந்து நிலையம் வழியாகவே செல்ல முடியும் என்பதால் பல நேரங்களில் போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கிக் கொள்வதாக கூறப்படுகிறது. 108 ஆம்புலன்ஸ் வாகனம் பேருந்து நிலையத்தையே பல முறை சுற்றி வந்து அரசு மருத்துவமனைக்கு செல்வதால் விபத்தில் சிக்குபவர்கள் உடனடியாக சிகிச்சை பெற முடியவில்லை என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஜிஹெச்சுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் நாங்கள் போகணும். வழி எங்களுக்கு அதுதான் வழியே. பஸ் ஸ்டாண்டை தாண்டி போகும்போது நிறைய டிராபிக் ஆகிறதுக்கு நிறைய இது இருக்கு. பஸ் அடிக்கடி இருக்கிற சுற்றுவட்டார பகுதி பஸ்ஸுக்கு பூராமே இங்கதான் நின்று ஏற்றுறாங்க. மதுரை டு திண்டுக்கல் கோயம்புத்தூர் போற பஸ் எல்லாமே அங்கேதான் பஸ் ஸ்டாண்ட்லாம் நிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு போகும்போது ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கு. அரசு மருத்துவமனை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால அமைஞ்சிருக்கிறதுனால வர்ற ஆம்புலன்ஸ் கூட உள்ள போக முடியல. பாண்டியராஜபுரத்துல இருந்து சமயநல்லூர் வரைக்கும் எந்த விபத்து நடந்தாலும் இங்க வாடிக்கிட்டு தான் கூட்டிட்டு வந்து முதல் உதவி சிகிச்சை கொடுத்துட்டு அப்புறம் தான் மதுரை கூட்டி போறாங்க. உள்ள இருந்து வர 108 வெளியில போக முடியல. பஸ்ஸை பூரா ஏடி கூட்டியே நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அதை பஸ்ஸுகள் தகுந்த ட்ரக்ல நிப்பாட்டினாங்கன்னா ஆம்புலன்ஸ் போயிட்டு வர்றதுக்கு வாதம் ஈஸியா இருக்கு. சில சமயங்கள்ல பஸ்ஸை ஃபுல்லா நிப்பாட்டுங்க, ஆட்டோ கூட உள்ள போக முடியாது. இதை பலமுறை நாங்க உயர் அதிகாரிகள் பிஆர்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம், நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பஸ்ஸை இஷ்டம் போல நிப்பாட்டிக்கிறாங்க. அவசர கால ஊர்திகளுக்கு நெரிசல் இல்லாத மாற்றுப்பாதையை அமைத்துக் கொடுக்கவும் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்பதும் வாடிப்பட்டி பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.